வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் தான் சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? தன்னை ரவுடி என கூறும் அண்ணாமலையால் அதனை நிரூபிக்க முடியுமா என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். நீதியரசர் இருக்கார், ஓய்வு பெற்ற நீதியரசர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன தவறு அண்ணாமலை செஞ்சிருக்காரு. என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய, ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் தான் சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிள கேட்டா சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க, இப்ப இவரு எங்களை அசாசினேட் பண்ணாங்க, இவர் எங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்றாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. இரண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை. இந்த பட்டியலை வெளியிட்டார். இது யாரு? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில வந்துட்டு? இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் உளவுத்துறை மூலமா, உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம். மத்திய உளவுத்துறை இருக்குல்ல, நீ போயிட்டு எடுங்க. ஏன்பா இது மாதிரி சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 32 பக்க உளவுத்துறை அறிக்கை, 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு. எவ்வளவு வழக்கு? 1977 வழக்கு. இவர் என்ன ஐபிஎஸ் ஆபீசர்? கர்நாடகால என்ன வேலை பார்த்திருப்பார்? கர்நாடகால சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும், கர்நாடகாவில் கல்புர்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில யாரு இருக்காங்க இனிமேதான் ஆய்வு சொல்ல போறேன். கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்க போறேன். இங்க ஒருத்தர் அங்க ஐபிஎஸ் இருந்தவர் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுறாரு, அது என்னங்க நடந்தது கர்நாடகால, எதற்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார், இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்போ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.